கர்த்தருடைய ஆவியானவர். மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து வந்து யெஸ்ரயேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேசரியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து மனாசே நாடெங்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து ஆசேர், செபுலோன், நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினான். அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினாலே ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். அப்படியே ஆயிற்று. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்த பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். உமது கோபம் என் மேல் மோளாதிருப்பதாக. தோலினாலே நான் இன்னும் ஒரே விசை சோதனை பண்ணட்டும். தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றான். அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். தோல் மாத்திரம் காய்ந்திருந்து பூமி எங்கும் பனி பெய்திருந்தது. இஸ்ரவேல் புத்திரரின் சத்துருக்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிறார்கள். மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து வந்து யெஸ்ரயேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்குகிறார்கள். இந்த பள்ளத்தாக்கு மனாசே கோத்திரத்தாரின் சுதந்திரத்தில் உள்ளது. யெஸ்ரயேல் பள்ளத்தாக்கு கிதியோனுடைய ஊராகிய ஒப்ராவுக்கு அருகாமையில் இருக்கிறது. சத்துருக்களின் அக்கிரமம் அதிகரித்திருக்கிறது. ஆகையினால் கர்த்தர் தம்முடைய நீதியை அவர்கள் மீது சரி கட்டுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். மீதியானியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தாலும் இந்த வருஷம் கர்த்தர் மீதியானியர் மீது தம்முடைய நீதியை சரிக்கட்டும் வருஷமாயிருக்கிறது. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். அவர் அரிக்கட்டுகளைப் போல அவர்களை களத்திலே சேர்ப்பார். சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி. நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடிச் சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கு என்றும் நியமிப்பாய். மீகா 4:12-13. கிதியோன் இதுவரையிலும் கோதுமையை போரடித்துக் கொண்டிருந்தார். அவர் இனிமேல் மீதியானியரை போரடிக்கப் போகிறார். கர்த்தர் கிதியோனை சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஆயத்தப்படுத்துகிறார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்குகிறார். கிதியோன் மீது ஒரு சால்வையை போர்த்துவது போல கர்த்தருடைய ஆவியானவர் அவரை போர்த்துகிறார். சால்வையை போர்த்தி ஒரு நபரை கனம் பண்ணுவது வழக்கம். கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கி அவரை கனம் பண்ணுகிறார். கிதியோனுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஊழியத்திற்கு யாரை அழைக்கிறாரோ அவர்களை தம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு தகுதிப்படுத்தவும் செய்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கின போது அவர் எக்காலம் ஊதி அபியேசரியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்கிறார். கிதியோன் மனாசே நாடெங்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்கிறார். ஆசேர், செபுலோன், நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்புகிறார். அவர்களும் கிதியோனுக்கு எதிர்கொண்டு வருகிறார்கள். கிதியோனோடு பின் சென்ற இஸ்ரவேல் புத்திரரின் விவரம் வருமாறு: அபியேசரியர், மனாசே, ஆசேர், செபுலோன், நப்தலி. கிதியோனுடைய கையில் எக்காலம் இருக்கிறது. அவர் தன்னிடத்தில் உள்ள எக்காலத்தை ஊதி இஸ்ரவேல் கோத்திரத்தாரை எல்லாம் மீதியானியருக்கு விரோதமாக கூட்டிச் சேர்க்கிறார். கிதியோன் எக்காலம் ஊதும் போது கர்த்தருடைய ஆவியானவர் இஸ்ரவேல் புத்திரருடைய உள்ளத்தில் உணர்த்துகிறார். கர்த்தரும் கிதியோனோடு கிரியை நடப்பிக்கிறார். கிதியோன் அபியேசரியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்கிறார். கிதியோன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து போட்டதினால் அபியேசரியர் இதற்கு முன்பு கிதியோனுக்கு விரோதமாக எழும்பி வந்தார்கள். கிதியோனுடைய தகப்பனாராகிய யோவாசின் வீட்டிற்கு முன்பாக நின்று
கிதியோன் சாக வேண்டும் என்று கூக்குரலிட்டார்கள். ஆனாலும் அவர்கள் இப்போது தங்களுடைய தப்பிதத்தை உணர்ந்து கொள்கிறார்கள். கிதியோனுக்கு உதவி செய்ய முன் வருகிறார்கள். ஆசேர், நப்தலி ஆகிய கோத்திரத்தார் கிதியோனுக்கு வெகு தூரத்தில் இருக்கிறார்கள். கிதியோன் அவர்களையும் கூப்பிடுகிறார். அவர்களும் கிதியோனுக்கு உதவி செய்ய வருகிறார்கள். கிதியோனுடைய சேனை பெரியதாய் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரில் அநேகர் கிதியோனை பின்பற்றி வருகிறார்கள். கிதியோன் கர்த்தர் மீது விசுவாசமாயிருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரரோ தங்கள் விசுவாசத்தில் பலவீனராயிருக்கிறார்கள். தன்னுடைய விசுவாசத்தை போலவே அவர்களுடைய விசுவாசமும் உறுதிப்பட வேண்டும் என்று கிதியோன் எதிர்பார்க்கிறார். இதற்காக கிதியோன் கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை எதிர்பார்க்கிறார். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையில் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் கிதியோனுக்கு தம்முடைய இரக்கத்தை காண்பிக்கிறார். கிதியோன் கர்த்தரிடத்தில் எப்படிப்பட்ட அடையாளத்தை கேட்டாரோ அது அப்படியே ஆயிற்று. கிதியோன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்து பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிகிறார். கிதியோன் ஏற்கனவே கர்த்தரிடத்தில் ஒரு தெய்வீக அடையாளத்தை கேட்டார். இப்போது மேலும் 2 அடையாளங்களை கேட்கிறார். கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை தெய்வீக அடையாளங்கள் மூலமாக உறுதி பண்ணுகிறார். கிதியோன் கர்த்தரிடத்தில் 2ஆம் முறையாக மேலும் ஒரு அடையாளத்தை கேட்கிறார். இப்போது எப்படிப்பட்ட அடையாளம் உண்டாயிற்றோ அதற்கு நேர்மாறாக ஒரு அடையாளத்தை கேட்கிறார். கர்த்தரிடத்தில் திரும்ப திரும்ப அடையாளத்தை கேட்பதினால் கர்த்தருடைய கோபம் தன் மீது வருமோ என்று கிதியோன் பயப்படுகிறார். ஆகையினால் 2வது அடையாளத்தை கேட்பதற்கு முன்பாகவே கர்த்தர் தன்னை தயவாக மன்னித்தருள வேண்டுமாறும் விண்ணப்பம் பண்ணுகிறார். நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என்மேல் மூளாதிருப்பதாக என்று கிதியோன் கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் மறுபடியும் மறுபடியுமாய் அடையாளத்தை கேட்பது கிதியோன் கர்த்தரை நம்பாமல் இருப்பதற்கு அடையாளம். நாம் கர்த்தருடைய கிருபைகளுக்காகவும் சிலாக்கியங்களுக்காகவும் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது மிகுந்த பயபக்தியோடு விண்ணப்பம் பண்ண வேண்டும். நம்மிடத்தில் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் என்று நினைத்து அவரிடத்தில் விளையாடக்கூடாது. கர்த்தரிடத்தில் வேடிக்கையாக பேசக்கூடாது. நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் போது பயபக்தியாய் நிற்க வேண்டும். கர்த்தருடைய கோபம் தன் மீது மூளாதிருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணிவிட்டு கிதியோன் கர்த்தரிடத்தில் 2வது அடையாளத்தை கேட்கிறார். தோலினாலே நான் இன்னும் ஒரே விசை சோதனை பண்ணட்டும், தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்று கிதியோன் கர்த்தரிடத்தில் கேட்கிறார். கர்த்தரும் தம்முடைய கிருபையினால் கிதியோனுக்கு இரக்கம் காண்பிக்கிறார். கிதியோனுடைய விண்ணப்பத்தை அங்கீகரித்து அவர் கேட்ட பிரகாரம் அவருக்கு 2ஆம் விசையும் ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். தேவன் அன்று ராத்திரியில கிதியோன் கேட்டதை செய்கிறார். தோல் மாத்திரம் காய்ந்திருக்கிறது, பூமி எங்கும் பனி பெய்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் பலவீனராக இருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கும் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் தம்முடைய இரக்கத்தில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கிதியோன் கர்த்தரிடத்தில் இந்த அடையாளங்களை கேட்கும் போது அவர் தனக்காகவும் கேட்கிறார், தன்னோடு கூட இருக்கிற இஸ்ரவேல் புத்திரரின் விசுவாசம் உறுதிப்பட வேண்டும் என்பதற்காகவும் கேட்கிறார். தோல் இயற்கையாகவே தண்ணீரை உறிஞ்சும் தன்மை உடையது. கர்த்தர் கிதியோனுக்கு முதலாவது அடையாளத்தை காண்பித்த போது பனி தோலின் மேல் பெய்திருந்தது. கிதியோனோடு கூட இருந்தவர்கள் இதை கர்த்தருடைய அற்புதம் என்று நம்பாமல் இது இயற்கையாக நடைபெறும் காரியம் என்று சொல்லுவதற்கு வாய்ப்புள்ளது. ஆகையினால் கிதியோன் கர்த்தரிடத்தில் 2வது அடையாளத்தை கேட்கிறார். பூமி எங்கும் பனி பெய்திருக்கும் போது இயற்கையாகவே தோலும் நனைந்திருக்கும். ஆனால் 2வது அடையாளத்தில் பூமி எங்கும் பனி பெய்திருக்கிறது, தோல் மாத்திரம் காய்ந்திருக்கிறது. இயற்கையின் பிரமாணத்தின்படி இப்படி நடப்பதற்கு வாய்ப்பில்லை. கர்த்தர் தம்முடைய அடையாளத்தினால் இஸ்ரவேல் புத்திரரின் விசுவாசத்தை உறுதி பண்ணுகிறார். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை
பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடிவந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். எபிரேயர் 6:17-18. தேவனுடைய தெய்வீக கிருபை தன் மீது பனியைப் போல இறங்க வேண்டும் என்று கிதியோன் எதிர்பார்க்கிறார். தோல் மீது பனி பெய்கிறது. தோல் கிதியோனுக்கு அடையாளமாய் இருக்கிறது. கிதியோன் மீது கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் அனுகிரகமும் பனி போல பெய்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் தன் மீது பனி போல் இறங்குவது போல தன்னோடு கூட இருக்கிற இஸ்ரவேல் புத்திரர் மேலும் இறங்க வேண்டும் என்று கிதியோன் எதிர்பார்க்கிறார். அவர்கள் காய்ந்திருக்கிற பூமியைப் போல இருக்கிறார்கள். கர்த்தர் 2வது அடையாளத்தை காண்பித்து பூமி எங்கும் பனி பெய்யச் செய்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோர் மீதும் பனியைப் போல இறங்கி வந்ததற்கு இது அடையாளமாயிருக்கிறது.